إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. இன்னா ரெண்டு வார்த்தை இதுக்குள்ள. இன்ன என்றது ஒரு வார்த்தை, நான் என்றது ஒரு வார்த்தை. நிச்சயமாக நான். இப்போ விளங்குதேனா கொஞ்சம் கொஞ்சம். நஹ்னு என்றா நாங்க, நிச்சயமாக நாங்க என்று சொல்லிட்டு அல்லா சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் நாங்க. நுஹி என்றா ஹையா என்று சொல்றது, ஹயாத் என்று சொல்றது உயிர். அப்போ நூ என்று சொல்றது நாங்க மறுவேன். அப்போ நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம், நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம், நாங்கள் உசுறு கொடுக்குறோம். இப்போ சும்மார்த்தத்தை பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் 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 உசுறு கொடுக்குறோம், நாங்கள் ஹயாத்தாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதில் நாங்கன்றது கிட்டத்தட்ட 3 தடவை வந்திக்குது. ஆனால் இதில் தௌகீத் சட்டம் படி இது இந்த உறுதிப்படுத்துகிற சட்டம் படி 2 4 மசூதாண்டே படித்தேன். இன்னையில் ஒண்டிக்குது இந்த நகுனுவை திருப்பி கொண்டாடுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 தடவை உறுதிப்படுத்தி சொல்கிறார். நிச்சயமாக நாங்கள் தான் உசுறு கொடுக்குறோம், நாங்கள் தான் உசுறு கொடுக்குறோம். உசுறு கொடுக்கறது யாருக்கும் செய்யலாம், அது ரப்புக்கு மட்டும்தான் செய்யணும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்த சொல்கிற எந்த சந்தேகமும் நாங்கள் தான் உசுறு கொடுக்குறோம். யாருக்கு சரி ஒரு செத்த மனுஷருக்கு உசுறு கொடுக்க இயலுமா? ஒரு பூனை செத்துரு, யாருக்கு சரி உசுறு கொடுக்க இயலுமா? அப்படி ஒருத்தர் தான் செஞ்சார். அது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுவும் யார்கிட்ட அவர் செஞ்சுட்டு சொன்னார், இது ஏண்ட டேலண்டால் செய்யல, இது என் ரப்புட உதவியால் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான், துனியாலே காட்டுறான். ஓகே, நான் ஏண்ட கட்டளையால் தான் அவங்களுக்கு உசுறு கொடுக்கு, யாருக்கும் செய்யலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாலும் அவர்கிட்ட டேலண்டில் செய்யலை, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு உதவியில் தான் செஞ்சார். அதை விளங்காத மக்கள் தான் அவரை வணங்குறாங்க. அப்போ உசுறு கொடுக்குற யாருக்கு மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மட்டும் கொடுக்கணும். யாருக்கு உசுறு கொடுக்குறீங்க? அல் மௌத்தா, மரணித்தோருக்கு உசுறு கொடுக்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா. சுப்ஹானல்லாஹ். இது ஆயத்துக்கு உம்மா. இப்போ உசுறு இல்லைன்னு சொன்னால் இப்போ எல்லாமே உசுறு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு உசுறு கொடுக்குறேன்னு சொன்னால் அதை வளர வைக்கிறேன்ற அர்த்தத்தை எடுத்தால் எல்லாத்துக்கும் ரப்புக்கு தானே உசுறு கொடுக்குறோம். ஒரு மாங்கொட்டை போட்டாலும் அதை மாங்க மரமாக்குறதுக்கு அதற்கு உசுறு சில சயின்ஸில் சொல்லுவாங்க அதற்கு உசுறு இருக்குதுன்ட்டு. அதை வளர வைக்கிற யாருக்கு செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் செய்யணும். ஒரு இப்போ நாங்கள் எப்படி உருவாகினோம்? ஒரு தண்ணி ட்ராப், ஒரு விந்து ட்ராப், அதுக்கு உசுரிக்குதா? இல்லை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு உசுறு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது எத்தனையோ மில்லியனுக்கு சின்னதாகுமா கண்ணுக்கும் விலகாது உண்டாகும். அது சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உசுறு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இது எங்களுக்கு கண் முன்னுக்கு விளங்குறது. இப்போ நாங்கள் ஒரு மரத்தை நாட்டை போட்டால் அதில் மரம் பழுதிக்குதான், அது உசுறு கொடுக்குறது தானே. அதை பார்க்கக்குள்ள ஒன்று நினைவு வரணும். இப்போ இதை யாசியில் மாற தீமண்டு போதும் அப்படின்ற துன்யாவில் ஒரு விஷயம் சொல்கிறே, அந்த விஷயம் எங்கள்கிட்ட ஈமானு கனெக்ட் ஆகும், மவுத்துக்கு போகிற லைஃபுக்கு கனெக்ட் ஆகும். இந்த தஃப்சீர் ஆலிகள் எப்படி தெரியுமா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதானே நாங்கள் தான் உசுறு கொடுக்குறோம் மவுத்தாவினதுக்கு. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றா உம்மா தஃப்சீர் ஆலிகள் சொல்கிறாங்க, சில உள்ளங்கள் செத்து போய்க்குது, சில உள்ளங்கள் செத்து போய்க்குது. உள்ளங்கள் சாவுற எப்படி சாவும்? உள்ளம் என்ன இல்லாட்டி உள்ளம் சாவும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகம் இல்லாட்டி, ஜிக்ர் இல்லாத உள்ளம் இறந்த உள்ளம், ஜிக்ர் ஈக்கிற உள்ளம் உயிர உள்ள. அதுதான் சொல்லுவாங்க, ஜிக்ர் ஈக்கிறவர் உசுறு ஈக்கிறவர், ஜிக்ர் இல்லாதவர் உசுறு இல்லாதவர். அப்போ சில உள்ளங்கள் செத்து போய்த்திக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த செத்து போன உள்ளங்களை உசுறு கொடுக்கறது எனக்கு மட்டும்தான் செய்யும். அப்போ எங்கட உள்ளத்தில் எவ்வளோ உசுறு கொடுக்கணும், எங்கட பேட்டரி எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் என்றது யார்கிட்ட கையில் இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு. அது ரஹ்மானுடைய கையில். இந்த ஆயத்து இப்போ இன்றைக்குள்ள நான் நேற்று நினச்சேன், இந்த ஆயத்தை ஓத போகல யாசீனில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனசாக்குள்ளாரது யாரில் ஏண்ட உள்ளமும் இன்னும் கொஞ்சம் என்னை ஸ்ட்ரோக் ஆகித்தான், என் ஈமானை இன்னும் கொஞ்சம் உசுறுப்படுத்தித்தான். இன்னும் இது கொஞ்சம் என்ன, ஒரு மனுஷன் பாவம் செய்ய செய்ய செய்யவும் அவருடைய உள்ளம் என்ன ஆகுது? மவுத்தாகி கொண்டே போகுது. என்ன ஆகுது? பாவம் செய்ய செய்ய அவருடைய உள்ளம் கரை பிடிக்குது, மவுத்தாகுது, வீக் ஆகுது. அதுக்கு உசுறு குடிக்கிறது நாங்கள் ரப்புக்கிட்ட துவா கேட்டுக்கொண்டே இருக்கோம். பாவம் தௌபா செய்ய செய்ய அது உள்ளம் மர உசுறு போயிடும். தௌபா செய்ய செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துக்கு உசுறு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ்.
இது வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு தொழுகிறது ஜிக்ர் செய்கிறது எங்களுக்கு அமல் செய்ய கஷ்டம். ரப்போட பேசுகிறது கஷ்டம். ஏனென்றா எங்களோட உள்ளம் இந்த வீக் சுற்றி உள்ளம் வந்து ஸ்ட்ராங் போகுது. அது ஈமான் ஸ்ட்ராங் போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு உசுறு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அப்படி ஸ்ட்ராங் ஆகி போனாங்க. விளையாதாம நான் சொல்கிறேன். இது ஆயத்தவதக்குள்ள நாங்கள் மரம் வாரது மட்டும் யோசிக்கக்கூடாது, எங்களுக்கு உசுறு தந்தது மட்டும் யோசிக்கக்கூடாது, எங்களோட உள்ளத்தை மேலே நீ உசுறு தந்தது என்றது நாங்கள் துவா கேட்கணும். இன்னா நஹ்னு நுஹீல் மௌத்தா. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வனக்துபு மா கத்தமு வாசாரகும். இன்னும் நக்துபு கத்தபேண்ட் கிதாப் என்ற புஸ்தகம் தானேம்மா. கத்தபேண்டா எழுதுரை, கத்தபேண்டா எழுதுரை. கதப நக்துபு யார் எழுதுரை? இது நூன். நக்துபு நாங்கள் எழுதுகிறோம், நாங்கள் எழுதுகிறோம். என்னத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்? நான் எழுதுகிறேன், நான் எழுதி வச்சிக்கிறேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னத்தை எழுதுகிறான் தெரியுமா? மா கத்தமு. மா கத்தமு. கத்தமு என்றது கத்தம என்று சொல்கிறது உம்மா முற்படுத்துறது, ஒரு விஷயத்தை முற்படுத்துறது, ஒரு விஷயத்தை முன்னுக்காக்கி அனுப்புறது. மா எதை எதெல்லாம் முற்படுத்தி அனுப்புகிறாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வச்சிக்கிறானாம். அவனை எழுதி கொண்டு இருக்கிறானாம். அவங்க எழுதி வச்சுக்கிறான், நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம். என்னது நாங்கள் முற்படுத்தி அனுப்புகிறோம் சொல்லுங்கள் பார்க்க? எங்களோட நல்ல அமல்கள், எங்களோட தொழுவே நாங்கள் அனுப்புகிறோம், எங்களோட சதகாக்கள் எங்களோட போகுது, எங்களோட ஜிக்ர்கள் போகுது, நாங்கள் குர்ஆன் இதை படித்து கொண்டு இருக்கிறது போகுது. எல்லாம் நாங்கள் அமல்களை முற்படுத்தி அனுப்புகிறோம். இது எல்லாமே எங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல நீங்கள் அனுப்புகிற எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? எழுதி வச்சுக்கிறோம். அமல்கள் மட்டுமா எழுதிப்படும்? பாவங்களும் தான். நாங்கள் செய்கிற அத்தனை பாவமும், நாங்கள் என்னென்ன பாவம் செய்கிறோம்? ஒத்தத்தை குறை பேசுகிறது, சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகமே இல்லாமல் கழிக்கிறது. அப்போ இதுவலும் என்னென்ன பாவங்கள் செய்கிறோமோ, களவெடுக்கிறேன்டா களவெடுக்கிறது, பொய் சொல்கிறது, நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி கொண்டு தான் இருக்கிறான். அதெல்லாம் முன்னுக்கு பெய்து கொண்டு தான் இருக்குது. ஒருத்தர் வட்டி எடுக்கிறேன்டா, அது வட்டி முன்னுக்கு பெய்து கொண்டு தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் செய்கிற அத்தனை செயலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒன்று சரி மிஸ் ஆகுறேன் இல்லை, எல்லாத்தையும் எழுதி கொண்டு தான் இருக்குது. ஒன்றுமே ரப்படின்னு மிஸ் ஆகும். நீங்கள் தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது எல்லாமும் மிகுது. நீங்கள் ஒருத்தரை பற்றி குறை பேசினது, கதை கடிச்சது, ஒருத்தரோட மனசை நோவடிச்சது, அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே ரெக்கார்ட் ஃபுல். இப்போ முந்தித்தானே ரெக்கார்ட், இப்போ தெரியும் எல்லாமே வீடியோ போட்டு காட்டிடும். இந்த மனுஷனுக்கே வீடியோ செய்யலும் வேண்டாம், ரப்புக்கு செய்யலாம். எங்கிட்ட முழு வாழ்க்கையும் ரப்புக்கு வீடியோ போட்டு காட்டிடும். சுப்ஹானல்லாஹ். நக்துபு எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. இந்த மா கத்தமு வாசாரகும் வாண்டா இன்னும் ஆசாரகும். ஓ வாண்டா இன்னும் மேலும் ஆசாரகும் உம்மெண்டா அவர்கள், அவர்கள் ஆசார ஆசார ஆசாரண்டா உம்மா அடிச்சோடு. ஆசாரண்டா என்ன? அடிச்சோடு. அப்படி என்றா அடிச்சோடு முன்னுக்கால வருமா பின்னுக்கால வருமா? உங்களோட அடிச்சோடு அடிச்சோடுகள் முன்னுக்கால வருமா பின்னுக்கால வருமா? நீங்கள் நடக்க போகலாம், பின்னுக்கால தானே வரும். உங்களோட முன்னுக்கு அடிச்சோடு இருக்காதும்மா. உங்களோட அடி எடுத்து வைக்கிறேன், அதை அடி எடுத்து வைக்கலாம், இதை மாக்கிக்கும், அதுதான் ஆசாரம். அந்த மார்க் முன்னுக்கால வருமா பின்னுக்கால வரும்? பின்னுக்கால வரும். அந்த ஆசார உண்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியில் நீங்கள் வச்சுட்டு போனதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைக்கிறானா. இல்லை தஃப்சீராளிங்கள் சொல்கிறீங்க, அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று நீங்கள் முன்னுக்கு அனுப்புறது, இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு போனது. நீங்கள் வச்சுட்டு போனதுண்டா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த செயலால் என்ன இம்பேக்ட் சொசைட்டிக்கு கொடுத்துட்டு போகிறீங்க, அந்த செயலால் என்ன பாதிப்பு கொடுத்துட்டு போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பேருக்கு தொலை சொல்லிட்டு போகிறீங்க, நீங்கள் மவுத்தாகிட்டீங்க, நீங்கள் கபருக்கு போய்த்திட்டீங்க, உங்களோட ஆசாரகம் தான் அவங்க 10 பேரும். அவங்க 10 பேரும் தொழுகிறாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு தொலை சொல்லிடுறாங்க. கியாமத் நாள் மட்டும் தொழுகிற நன்மை யாருக்கு வந்து கொண்டிருக்கும்? உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் கபருக்கு போனாலும் உங்களோட பட்டோடு மூடிப்படாது, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு தௌவத்தும் எழுதிப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் இன்ஷால்லா மவுத்தாகினாலும் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தரணும், தந்து கொண்டு இருப்பான் இன்ஷால்லா. எங்களோட இஹ்லாஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நன்மை தந்து கொண்டே இருப்பான். இது எத்தனை பேர் பார்க்குறாங்க? நாங்கள் மவுத்தாகிடுவோம், கபருக்கு போய்த்துடுவோம், ஆனால் இவரோ ஒருத்தர் யாசிம் படிப்பார், அது நன்மைகளுக்கு கபூல். அதுதான் நாங்கள் விட்டுட்டு இந்த வீடியோவை நாங்கள் விட்டுட்டு போனது. சுப்ஹானல்லாஹ், நாங்கள்
விட்டுட்டு போனது அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நன்மை வந்திக்கணும். அது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு எழுதி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதை சுற்றி நான் யோசிக்கணும், நாங்கள் எதை நான் விட்டுட்டு போகிறோம். இது நன்மைக்கு மட்டுமாம்மா மலர்? சிலவங்க பாவம் நல்லா பாதுகாக்கணும். சிலவங்க பாவத்துடைய விஷயங்களை விட்டுட்டு போவாங்க. பாவமான புள்ளையில் விட்டுட்டு போவாங்க. அந்த புள்ளையில் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கும். அந்த பாவம் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு போயிட்டு கொண்டே இருக்கும். சரியாக புள்ளையில் வளர்க்கல. சில விஷயங்கள் சில மக்கள் சில பாவங்களை ஒண்டிக்குது, நாங்கள் பாவம் செய்கிறது மன்னிப்பு கேட்குறது. இன்னொண்டிக்குது பாவங்களை விட்டுட்டு போகிறது, பாவங்களை பழகிட்டு போகிறது. சில பாவங்களை பழகிட்டு போகிறது. அந்த பாவங்களை கியாமத் நாள் கூட்டி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாவம் வந்து கொண்டு. சில ஆலயங்கள் சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட் கொலையை செஞ்சு, நான் நினைக்கிறேன் ஆபில் காபில் சம்பவம் கொண்டு வருது. அதை உலகத்தில் என்னென்ன கொலை நடக்குதோ அந்த அத்தனை கொலைக்கும் ஒரு பங்கு அவருக்கு பேத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு பாதுகாப்பு. ஏன்னா அவர் தான் அந்த கொலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாரும் அதை மாதிரி பாவங்கள்லேருந்து பாதுகாக்கணும். அது வந்து கொண்டே இருக்கும், கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாரையும் நன்மை வரக்கூடிய கபர்களாக எங்களை கபர்களை ஆக்கிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறேன், நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பி வச்சதே நீங்கள் வச்சுட்டு போகிறதையும் நான் எல்லாத்தையும் எழுதி கொண்டே தான் இருக்கிறேன். வணக்கம். எல்லாம் அழிச்சிட்டு புதுசாக எழுதுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறேன், வக்குள்ள ஷெய்யின், இன்னும் குள்ள ஷெய்யின், குள்ளன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஷெய்யனா விஷயம் என்று எடுக்கணும். பொருட்களுக்கு பதிலாக எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்ச அத்தனையும் ஒரு செகண்டில் நீங்கள் செஞ்சதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு விட்டு வைக்க மாட்டான். ஒவ்வொரு செகண்டும் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மில்லி செகண்டும் அந்த விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறேன் வக்குள்ள ஷெய். கியாமத்னால மனுஷன் அதை பட்டோலையே பார்த்து கேட்பான், நம்ம யாரில் இது என்னது, இது ஒன்றை கூட விட்டு வச்சு இல்லை, என்ன இந்த பட்டோலை யாரில் ஒன்றுமே விட்டு வச்சு. நீங்கள் பீச்சுக்கு போய் இப்படி காலை இப்படி கொஞ்சம் ஆட்டினாலும் அதுவும் எழுதிக்கும் அதில் இப்படி செஞ்சீங்க. சுப்ஹானல்லாஹ் ஒன்றை கூட. இப்போ நாங்கள் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயமும் சொல்லக்கூட அல்லாஹ் சுப்ஹானஹு இதே மெழுதுவான். நான் ஒருத்தர் குறைய பேசுகிறேன், ஒருத்தர் மனசை நோடிக்கிறேன், ஒரு பொய்யை சொல்ல போகிறேன், யோசிக்கணும் யாரெல்லாம் இதே நீ எழுத போகிற, இதே எழுத போகிற, எல்லாம் எழுதி எனக்கு காட்டுவாய். ஆனால் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யார் ஒரிஜினலாக தௌபா செய்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிடுவான். எவ்வளோ தூரத்துக்கு இரேஸ் பண்ணுவான்டா, அதை அழிப்பான்டா, அதுக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த பாவத்துக்கு ஆதாரமாக இந்த சாட்சி இருக்குது. அதை விடம் இந்த மரம் என்ன சரி இருந்தால் அதுக்கு அதை மறக்கடிக்க செய்வானா. யாருக்குமே தெரிய ஒரு பாவம் செஞ்சது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி மன்னிச்சேன்டா அப்படி மன்னிப்பான். யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த மன்னிப்புடைய பார்க்க எங்கள் எல்லாருக்கும் தரணும். அதுதான் என்ற ரஹ்மான். அக்ஸைனா என்று சொல்கிறேம்மா, கணக்கிட்டோம். அதை எழுதுகிற அர்த்தமே எடுக்கலும், அதை கணக்கு போட்டு வச்சுக்குது. நாங்கள் கணக்கு போட்டு வச்சுக்கிறோம். இல்லாட்டி 17 அர்த்தம் எடுக்கலும். 12 அர்த்தம் அக்ஸைனாக்கு 12 அர்த்தம் மேட்ச் ஆகுது. இதெல்லாம் இந்த அப்டேட்டட் வெர்ஷனை நான் அனுப்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்கிறேன், இதில் நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அதனைண்டா இது எல்லா விஷயத்தையும் நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். எங்கே ஃபீ என்றா ஒரு ஒன்றில் எதில் சரி ஒன்றில் இல்லைன்ற அர்த்தம். இமாமின் முபீன் என்றால் உங்களுக்கு இப்போ தெரியுமா? முபீன் எத்தனையோ தடவை வந்துட்டு முபீன்னு பேரும் மீக்குது. தெளிவான இமாம் என்றால் பதிவேடு. தெளிவான பதிவேட்டில் அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அத்தனை விஷயத்தையும் நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். இதை இமாம் என்றா பதிவேடு, அதை புஸ்தகம் மாதிரி. அதை இமாமுக்கு அதார்த்தமும் மீக்குது, ஆனால் ஈனார்த்தம் பதிவேடு. அதுக்கு என்ன கனெக்ஷன் நாங்கள் தஃப்சீர் பார்க்க போல பார்க்கும். இதை ஒரே ஒரே ரூட் அட்ரஸில் அதுக்கு கனெக்ஷன் ஒன்றிக்கும். அதை நாங்கள் தஃப்சீர் பார்க்கல பார்ப்போம். ஆனால் ஈனை பதிவேடு. சில ஆக்கள் ஈன இமாமுக்கு அது இமாமுன்ற அர்த்தத்தையும் கொடுக்குறேன், அதை கொடுத்து சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆனால் ஈன மெஜாரிட்டி தஃப்சீரில் இருக்கிற விஷயம் பதிவேடு. அது தெளிவான பதிவேடு. இமாமி முபீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். இதை பதிவேட்ட இதை ஓலைகளை இல்லாட்டி இதை எழுதின புக்கை எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது தான் சொல்லுவாங்க. அதை வலது கையில் தாரேன், இடது கையில் தாரேன், இது தான் தாரேன். நல்லவங்களுக்கு இது வலது கையில் கிடைக்கும், கெட்டவங்களுக்கு
எழுதுங்க. அது ஒவ்வொரு ஏடும் திறந்தேன்னு சொன்னால் கண்ணு கெட்டுற அளவு தூரம் இருக்குமா. சுபான் அவ்வளோ விஷயம் செய்கிறோம். நான் பிறந்ததுலேருந்து அது யோசிச்சு பாருங்க. நாங்கள் அதை ஏட வாசிக்கணும் எங்களுக்கு பிடிக்கும் கேவந்தா இல்லையோ அதை தான் நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு விஷயம் இப்போ நான் யோசிக்கணும். இப்போ நான் குர்ஆன் படிக்கிறது அதில் எழுதப்படும், இந்த ஒவ்வொருத்தகனும் எழுதப்படும். அப்போ அது எங்களுக்கு அந்த ஏட்டில் அதை வாசிக்க போகல அது இன்பமாகிக்கும். இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் இந்த வீடியோ பார்த்து ரப்போட கனெக்ட் ஆகிறது அது ஏட்டில் எழுதப்படும். அதை கேவந்தாலும் சந்தோஷமாக வாசிப்பார். எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக வாசிப்பாருண்டா அடுத்தவங்களுக்கு காட்டிக்கொண்டு திரிவாராம். குர்ஆனில் வந்து இது யாருக்கு வலது கையில் கிடைக்குதோ அவர் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்த ஸ்கூலில் எல்லாத்துக்கும் காட்டிக்கொண்டு திரியிறே அதை மாதிரி எல்லாத்துக்கும் காட்டிக்கொண்டு திரிவாராம். இடது கைக்கு கிடைச்சவர் பற்றியும் வந்திக்குது. நான் குர்ஆனில் பார்ப்போம் என்ன அவர் செய்கிறாரு. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். எங்களை எல்லாருக்கும் அதை எங்களோட பட்டோலைய வலது கையில் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாருக்கும் தரணும்.